அற்புதம் நடக்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் அந்த அற்புதத்தை காத்துக் கொள்வதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான காரியம். ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எளிது. அந்த பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவை. அது என்ன காரியம் என்றால், ஆண்டவரை விசுவாசிக்கணும். நான் விசுவாசித்தா நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் விசுவாசிக்கிறவனாய் மாறிவிட்டா, விசுவாசிக்கிறவனை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்யணும் அப்படின்னு விரும்புறாரோ அந்தந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அப்ப விசுவாசமே உலகத்தில் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்ப இந்த விசுவாசத்தை சேதப்படுத்தும்படியாக தான் பிசாசு என்ன செய்கிறான்? நம்முடைய சிந்தனைக்குள் அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய திட்டங்களை நமக்குள் உருவாக்குகிறான். இதை ஒரு தேவ பிள்ளை நன்கு புரிந்து கொள்ளணும். இந்த சிந்தை, இந்த யோசனை, இந்த எண்ணம் எங்கிருந்து வருது? யார் இந்த யோசனையை எனக்குள் தருகிறார்? இந்த யோசனையின் மூலமா என்ன நடக்கும்? இந்த யோசனையின் மூலமா என் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுமா? இந்த சிந்தனை மூலமா என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்புமா? அல்லது இது என்னை தேவனுக்கு விரோதமாய் என்னை கொண்டு போயிருமா என்கிறதை ஒரு தேவ பிள்ளை சிந்தித்து அந்த சிந்தனையை தனதாக்கி கொள்ளணும். இல்லை என்றால் அந்த சிந்தனையை தன்னை விட்டு அப்புறப்படுத்தணும்.